வணக்கம். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, வாட்ஸ்அப் எஸ்எம்எஸ் சரிங்களா? ஸோ இது வந்து எப்படின்னா, மேனுவலா நீங்க ஒரு செட் பண்ணி நீங்களே அனுப்பிச்சுக்கிற மாதிரி எப்படி பண்றது அப்படின்றத சொல்லுங்க. சரிங்களா? வாட்ஸ்அப் எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்கு முதல் வேலை நீங்களா மேனுவலா ஒரு சில கண்ட்ரோல்ஸ் மட்டும் என்ன பண்ணுங்க. இது வந்து அதர்ஸ்ல கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் உள்ள போனீங்கன்னா சர்ச்சில் வாட்ஸ்அப் அப்படின்னு ஒரு டைப் பண்ணீங்கன்னா நிறைய வரும். ஸோ இதில் வந்து இது மற்ற 2, 3 இருக்கும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பெய்டு வெர்ஷன் வரும். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது ஃப்ரீ வெர்ஷன் மட்டும். ஸோ இது எப்படின்னா வாட்ஸ்அப் எஸ்எம்எஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு எடிட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இது வேல்யூ வந்து ஜஸ்ட் ஒய்யின்னு மாற்றிக்கோங்க. இதோட வேல்யூவை ஒய்யின்னு மாற்றிட்டு அப்டேட் பண்ணிடுங்க. சரிங்களா? ரைட். இது முதல் வேலை. இதை முடிச்சுட்டு ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்த வேலை அதர்ஸில் எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப் டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு பில்லிங் போகிறது வந்து பில் டீடைல். சரிங்களா? இந்த மெசேஜை வந்து எடிட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன மெசேஜ் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க மாத்திக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்கிறது ராம் பிரசாத் மிஸ்டர் ஆர் மிஸ்ஸஸ். இந்த பிராக்கெட்டுக்குள்ள ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள கஸ்டமர் நான் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன். கஸ்டமர் அடிச்சிருந்தா கஸ்டமர் நேம் அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ரீப்ளேஸ் ஆகி கஸ்டமரோட பேர் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துட்டு வந்துடும். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் பர்ச்சேஸ் போட்டு அமௌண்ட்னு கொடுத்துருக்கேன். இது என்னன்னா உங்களோட பில்லோட அமௌண்ட். ஸோ பில் நம்பர். எனக்கு இவருக்கு வேற ஏதாவது வேணும் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயம் வேணும்னா யுவர் பேலன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு நான் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? யுவர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு போட்டுட்டு ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள பியூஐஎன்டிஎஸ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத சேர்த்துட்டு அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்க இந்த ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள போடுறது வந்து நம்ம சாஃப்ட்வேர்ல இது வந்து வேல்யூ எடுத்து வரும். ஸோ அவங்களுக்கு பேலன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி யுவர் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா கிரெடிட் பில்லா இருந்ததுன்னா இந்த மாதிரி. சரிங்களா? உங்க பேலன்ஸ் அப்படிங்கிறத கேப்ஸ்ல டைப் பண்ணிட்டு அவ்வளோ ஃபார்தர் டீடைல் கான்டாக்ட் அப்படின்னு நீங்க வேற ஏதாவது கண்டென்ட் அடிக்கணும் அடிச்சுட்டு சேவ் கொடுத்துருங்க. சரிங்களா? இது வந்து உங்களோட மெசேஜ் கண்டென்ட்டுக்காக இது சேவ் பண்ணிடுங்க. ரைட், முடிஞ்சது. இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல பில்லிங். ரைட்டுங்களா? பில்லிங் போடுறதுக்கு முன்னாடி மெயினான விஷயம் என்னன்னா உங்க வாட்ஸ்அப் வந்து வெப் வாட்ஸ்அப்ல இருந்து தனியா வாட்ஸ்அப் அப்படிங்கிறது நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது எதுல இருக்கும் அப்படின்னா உங்க வாட்ஸ்அப் அப்படிங்கிற சைட்டு போறீங்க. சைட்ல உள்ள போனீங்க அப்படின்னா சைட்ல வந்து டவுன்லோடுன்னு இருக்கும். டவுன்லோட் வாட்ஸ்அப் கிளிக் பண்ணீங்கன்னா சரிங்களா இங்க டவுன்லோடு வரும். இந்த டவுன்லோட் இது வந்து ஒன்லி விண்டோஸ் 10க்கு மட்டும் தான் சப்போர்ட் ஆகும். ஸோ இந்த இன்ஸ்டாலர் ஓப்பன் பண்ணுவீங்க, ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுவீங்க, ஃபினிஷ். ஸோ இது ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து உள்ள போக முடியும். ஸோ அப்படி இன்ஸ்டால் ஆன அப்ளிகேஷன் தான் இங்கே நான் கீழே கொடுத்துருக்கேன். அந்த இன்ஸ்டால் ஆன ஆப் தான் இந்த சரிங்களா? இந்த ஆப்பை நான் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் அது ஒர்க் ஆகும், ஒர்க் ஆகாது. சரிங்களா? ஒர்க் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்க ப்ரௌசர் வரும். ப்ரௌசரை வந்து செட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல நேராக சேல்ஸ் போறேன். சேல்ஸ் போயிட்டு உள்ள கிளிக் பண்றேன். சரிங்களா? உங்களோட பில் ஆஸ் யூஷுவல் நீங்க எப்பயும் போல பில் அடிக்கிறது. சரி. ஸோ பில் அடிச்சுட்டு எப்பயும் போல ஸ்டார் உங்க கஸ்டமர் பேர் வேணும்னா கஸ்டமர் பேர், ஃபோன் நம்பர் அடிச்சிங்கன்னா அவரோட பேர் கீழே வரும். ஸோ எது வேணுமோ அவங்களை சூஸ் பண்ணிட்டு என்டர் என்டர் ஜஸ்ட் என்டர் 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 சேவ் கொடுத்துரும். அவ்வளோதான், முடிஞ்சது. ஸோ இது சேவ் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசர் அப்படிங்கிறதுல போயிட்டு அதுவே ஒரு சில நேரம் எடுத்துட்டு வந்து இங்கே வந்துடும். நீங்க இங்கே வந்து ஜஸ்ட் கிளிக் மட்டும் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் போயிடும். சரிங்களா? அப்படி மேபி ஒரு சில நேரம் உங்க ப்ரௌசர் சப்போர்ட் ஆகல அப்படின்னா இதுல வந்து கண்டினியூ டு சாட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்க ப்ரௌசருக்கு உங்க வாட்ஸ்அப்புக்கு மூவ் ஆயிரும். ஜஸ்ட் நீங்க அதை வந்து திரும்ப கிளிக் பண்ணிட்டா. சரிங்களா? இது வந்து மேனுவலா நீங்க பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட பிசினஸ் ஃப்ரீ ஹவர்ஸ் இருக்கும்போது யூ கேன் யூஸ் இட். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.